அத்தியாயம் 18 ஞானேஸ்வரி ஸ்லோகம், இறுதி ஸ்லோகம். ஐ திங்க் 8th டே. இன்றைக்கு ஞானதேவர் நம்ம நேற்றைய பகுதியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க இந்த கிரந்தத்தை எழுதியது என் குருநாதன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு ஸ்ரோதாக்கள்னா கேட்கக்கூடிய நம்ம ஞானேஸ்வரியை படிக்கிற அல்லது ஞானதேவர் இது எப்படி எழுதப்பட்டது அப்படின்னா, ஒரு 10 பேருக்கு முன்னாடி இந்த கீதையை அவர் பேசினாரு அப்படிங்கிறது தான் அது எழுத்தாக மாறியது. அப்போ 10 பேர் கேட்கும் போது இவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்போ முழுக்க முழுக்க அந்த கேட்பவர்களின் சாமர்த்தியம் இங்கே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கிரந்தத்தை உருவாக்கியது, இது என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, இது உங்களுடைய சாமர்த்தியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவருக்கு வருது. அதை தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. படிக்கிறேன். சாதுக்களாகிய உங்கள் முன்னால் சொல்லப்பட்ட இந்த கிரந்தத்தின் ஏதாவது குறைவு இருந்தால், அது அந்த க்ஷணமே பூரணமாகாது போனால், உங்களுக்கும் எனக்கும் உள்ள பரஸ்பர பிரேமையால் உங்கள் மேல் எனக்கு கோபம் உண்டாகும். இப்ப அடுத்து வேற லெவல் லவ். நேத்து யார்கிட்ட காட்டினாருன்னா குரு கிட்ட காட்டினாரு. இன்னைக்கு இந்த கீதையை படிக்கின்ற நம்ம மேல எந்த அளவுக்கு ஒரு பிரேமையை காட்டியிருக்காரு அப்படிங்கிறது தான் முதல்ல வருது இந்த ஓவிகள் எல்லாமே. ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே என்ன சொல்லியிருந்தாரு, இந்த கிரந்தத்துல ஏதாவது குறை உங்களுக்கு மனசுல தோணி இருந்தா, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த பிரேமைக்கு, ஏன்னா ஞானதேவரின் பிரேமை என்ன பண்ணிடும் அப்படின்னா, அடுத்த செகண்ட் அது இல்லாம பண்ணிடுவான். அதாவது எந்த குறையும் இல்லாம பண்ணிடுவான். அதையும் மீறி கிரந்தத்துல நீ குறை பார்த்த அப்படின்னா, அவர் அன்போடு நம்மிடம் கோபித்துக் கொள்வாராம். எப்படிரா இதுல குறை இருக்கும், லூசு மாதிரி பேசாத அப்படின்னு ஞானதேவர் நம்ம கோவிச்சுப்பாராம். பியூர் லவ்ல கோவிச்சுப்பாராம். ஏன்னா இதுல குறையே இருக்க முடியாதுன்னு நேத்தே சொல்லிட்டார். ஏன்னா அது எழுதுனது என் குரு. அப்படிப்பட்ட அந்த குரு எழுதுனதுல குறை இருக்க முடியாதுன்னு சொன்னவர், அதையும் மீறி உங்களுக்கு குறை இருந்ததுன்னா எனது பிரேமையால் அது நிவர்த்தி செய்யப்படும். அதையும் மீறி நீங்க சொன்னீங்கன்னா நான் பிரேமையில கோவப்படுவேன் உங்க மேல என்று அந்த பிரேமையின் விலாசத்தை தான் நம்ம மேல அவர் வச்சிருக்கிற அந்த அன்பை வர்ணிக்கின்றார். உங்களுக்கு இல்ல பரஸ்பர பிரேமையால் உங்கள் மேல் எனக்கு கோபம் உண்டாகும். இரும்புக்கு ஸ்பர்ச வேதியின் சம்பந்தம் ஏற்பட்ட பிறகும் கூட விரும்பின் தாழ்மை நீங்கி போகாமல் நிலை கொண்டிருக்குமாகள், அதன் எதன் குற்றமாகும்? அதாவது சான்ஸே இல்லை, அதையும் மீறி நீங்க என்ன குற்றம் சொன்னீங்கன்னா அது எப்படிதான் முடியும்னு அவங்களதான் குற்றம் சொல்லுவேன் என்று அவர் சொல்லுகிறார். இப்ப எக்ஸாம்பிள்ஸ் அதுக்காக அடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸ்பர்ச வேதினா உங்களுக்கு தெரியும், நல்லா துருப்பிடிச்ச இரும்பா இருக்கட்டும், ஒரு எண்ட்ல அந்த ஸ்பர்ச வேதி டச் ஆயிடுச்சுன்னா அது அடுத்த செகண்ட் பத்திரமாத்து தங்கமா மாறிடும். சரியா? டச் ஆனதுக்கு அப்புறமா பத்திரமாத்து தங்கமா நான் மாறலன்னு ஒரு இரும்பு பேசிட்டு இருந்ததுன்னா அது யாருடைய குற்றம் அப்படின்னு கேட்கிறாரு. சோ ஆட்டோமேட்டிக்கா அது மாறித்தானே ஆகணும். ஞானேஸ்வரி படிச்சதுக்கு அப்புறம் அது நான் மாறல, நான் இன்னும் இரும்பாதான் இருக்கேன் என்று சொல்ல முடியாதுப்பா. அது நீ எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த இந்த இரும்பு ஸ்பர்சவேதி பட்ட பிறகும் கூட அது நான் இரும்புன்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா பொய் சொல்லுதுன்னு அர்த்தம். சரியா? ஸ்பர்சவேதி டச் ஆயிடுச்சுன்னா அது தங்கமா மாறிட்டுதான் ஆகணும். மாறினதுக்கு அப்புறமும் பொய் சொல்லிட்டு இருந்தா அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்னு நம்ம மேல கோவப்படுறாரு. சோ இட் இஸ் இம்பாசிபிள். நீ இந்த ஞானேஸ்வரி படிச்சதுக்கு அப்புறம் நீ ஞானியாக இருக்க முடியாது, அதுக்கப்புறமும் நான் இன்னும் ஞானி ஆகல அப்படின்னு சொன்னா அது பொய். ஸ்பர்சவேதி இரும்பை டச் பண்ணதுக்கு அப்புறமும் இரும்பு நான் இன்னும் தங்கமாகலைன்னு சொல்ற மாதிரி இருக்கு என்று அவர் திட்டுகின்றார். அடுத்து, ஒரு காட்டாற்ற தான் கங்கையை தேடி போய் அதில் விழுந்து விட வேண்டியதே அந்த ஆறு செய்ய வேண்டிய நிலை. பின்பது கங்கையாக விட்டால் அது யாருடைய குற்றம்? நீ ஒரு சாக்கடைன்னே வச்சுக்கோ, ஆனா நீ எங்க கலந்த? கங்கையில கலந்துட்ட. கங்கைங்கிறது ஞானேஸ்வரி. சரியா? நீ சாக்கடையாவே இருந்துக்கோ, நீ கங்கையில கலந்துட்ட அப்படின்னா அதுக்கப்புறமா நான் சாக்கடைன்னு எப்படிதான் சொல்ல முடியும்னால லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு மறுபடியும் திட்டாருங்க அடுத்த எக்ஸாம்பிள்ல. என்னுடைய பாக்கிய விசேஷத்தால் தாங்கள் பாதத்தை அணுகி நிற்க எனக்கு கிடைத்தது. இப்போ ஞானதேவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் எவ்வளவு லக்கியோ தெரியல, உங்ககிட்ட இந்த மாதிரி விஷயங்களை பேசக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய சுவாமியாக என் குருநாதன் என்னை சாதுக்களாகிய உங்களுடன் சேர்த்து வைத்தார். அதனாலேயே நான் ஒரு விதமாகவும் குறைவில்லாதவன் ஆகிவிட்டேன். உங்ககிட்ட சேர்த்தவரும் எகெயின் என்னுடைய லக்கி. நான் லக்கின்னு முதல்ல சொன்னார், ஏன்னா உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு.
அப்ப கூட நான் லக்கின்னு சொல்லலையா? நான் லக்கெல்லாம் கிடையாது. என் குருநாதர் தான் அதை கூட கொடுத்தாரு. ஏன் லக்குல நான் உங்களை பார்த்தேன் அப்படின்னு கூட அதுல இருந்தா நான் வந்துருது இல்ல. எதுக்கு அந்த நான்? என் குருநாதர் தான் உங்களோட சேர்த்து வச்சாரு அப்படின்னு அந்த நாணையும் தூக்கிட்டாரு. சரியா? பாருங்கள், எனக்கு உங்களை போன்ற தாய் வீடு கிடைத்து விட்டது என்பதனாலேயே இந்த கிரந்தத்தை செய்து வைப்பேன் என்று நான் பிடித்த அடமும் நிறைவேறிவிட்டது பாருங்கள். சோ 100% என் தாய் வீடாக நீங்கள் அமைஞ்சதுனால இந்த கிரந்தத்தை முடிச்சிருவேன் அப்படின்னு நான் நினைச்சது நிறைவேறிச்சே. இது நான் நிறைவேற்றல, உங்களுடைய தயவால நான் நிறைவேற்றிருக்கிறேன் என்று இப்போது மாற்றி பேசுகிறார். சரியா? முதல்ல என்ன சொன்னாரு? என் குருநாதர் தான் இதை பண்ணி வச்சாரு, நான் காரணம் இல்லைன்னாரு. இப்போ நீங்க தான் காரணம்ங்கிறாரு. பூமி முழுவதையும் பொன்மயமாக செய்து வைக்க முடியும். அடுத்து என்ன சொல்றாருன்னா, இது எக்ஸாம்பிள் முதலே சொல்லிடுறேன், இது எதுக்காக சொல்ல வர்றாருன்னா, கீதைக்கு உபன்யாசம் அப்படின்னு சொல்லி அந்த ரகசியம், கீதா ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் இந்த உலகத்துல எவனுக்குமே கிடையாது. ஆனா எனக்கு கிடைச்சதுன்னா அது உங்களால என்று அவர் சொல்ல துடிக்கின்றார். சரியா? சோ கேட்கும் உங்களால் தான் இந்த கீதா ரகசியத்தை என்னால் வெளிப்படுத்த முடிந்தது அப்படின்னு சொல்றதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா, டோட்டலி இம்பாசிபிளான விஷயத்தை எல்லாம் கூட பாசிபிள் பண்ணிடலாம். ஆனா கீதையின் ரகசியத்தை எதை யாராலையுமே சொல்ல முடியாது. அதை நான் பாசிபிள் பண்ணியிருக்கேன் உங்களுடைய தயவால என்று சொல்லும் நோக்கத்தோடு இந்த எக்ஸாம்பிள்ஸை படிக்கிறேன், நீங்க கேளுங்க. பூமி முழுவதையும் பொன்மயமாக செய்து வைக்க முடியும். டோட்டலி இம்பாசிபிளான விஷயத்தை கூட பண்ண முடியுங்கிறாரு. சரியா? ஒட்டுமொத்த பூமி அந்த சொல்லுவான்ல அர்ஜுனன், காத்த நிறுத்த சொன்னா கூட நிறுத்திடுவேன், ஆனா என் மனசை நிப்பாட்ட சொல்றியே முடியலையே கண்ணா அப்படின்னு அவன் புலம்புவான். கிட்டத்தட்ட அதே ரீதியில இங்க ஞானதேவர் சொல்றாரு, பூமி முழுவதையும் பொன்னாக ஒருத்தனால செஞ்சு விட முடியும். அது கூட ஈஸி தான். சிந்தாமணியால் ஏற்பட்ட ஒரு பெரிய பர்வதத்தை சிருஷ்டித்து வைக்கலாம். சிந்தாமணிங்கிறது ஒரு கல்லு. அந்த கல்லு நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்கும். அந்த சிந்தாமணியால ஒரு பெரிய மலையே செஞ்சிடலாமா? சரி, அதை கூட பண்ணிடலாமா? 7 சமுத்திரங்களையும் அமிர்தத்தாலேயே நிரப்பியும் வைக்கலாம். அமிர்தத்தினுடைய ஒரு சொட்டுப்பட்டாலே நம்ம எல்லா நோயும் குணமாயிடும், இளமையாயிடுவோம். எக்கச்சக்கமான அட்வான்டேஜஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஒரு சொட்டு எல்லா சமுத்திரங்களையும் நம்ம அமிர்தமாக மாற்றி விடலாமா? சரி, அது கூட ஈஸி தானா? ஆகாசத்தில் உள்ள நட்சத்திரங்கள் அனைத்தையும் சந்திரர்களாக செய்து வைப்பதும் ஒரு கஷ்டமாக இருக்காது. நட்சத்திரம் எல்லா நட்சத்திரையும் சந்திரனாக மாற்றிவிட்டாலும் கூட கஷ்டமாக இருக்காதுன்னு அதுவும் ஈஸின்னு அர்த்தம். கல்பத்தருக்களால் ஒரு தோட்டத்தை பயிர் செய்து வைப்பதும் கடினமாகாது. ஒரு கல்பத்தருவுக்கு நின்று கேட்டாலே என்ன வேணா கொடுக்கும். ஆனா கல்பத்தருவை தோட்டமாவே பயிர் செய்து அதை நம்ம வைக்கிறது கூட ரொம்ப ஈஸி தானா? ஆனால் இவ்வளவும் சொல்லிட்டு, கீதையின் உள் ரகசியத்தை வெளியிட்டு வைக்க முடியாது. நானோ சர்வவிதமாகவும் மூடனாகவும் வாய் திறந்து பேச தெரியாதானாகவும் இருக்கின்றேன். சரியா? அடுத்து என்ன சொல்றாரு? அப்படிப்பட்ட எல்லா கடினமான விஷயம் கூட ஈஸி. ஆனா கீதா ரகசியத்தை எவனாலையும் சொல்ல முடியாது. அதுல என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஒரு முட்டாளு, எனக்கு பேசதே தெரியாது, அப்புறம் நான் இது பண்றதா? அது இப்படி சான்ஸே இல்ல என்று அவர் சொல்ல வருகின்றார். அப்படிப்பட்ட நான் மகாராஷ்டிர பாதையை கொண்டு இந்த கீதையின் உள்ளார்த்தத்தை வெளிப்படுத்தி வைத்து அதை உலகத்தார் அனைவரும் தங்கள் மாம்ச திருஷ்டியால் பார்க்கும்படி செய்வது என்பது ஆச்சரியப்படத்தக்கதல்லவா? அப்படி இருக்கும்போது நான் இந்த மகாராஷ்டிரா பாஷையில இந்த கண் கொண்டு இந்த கிரந்தத்தை நீங்க ரகசியத்தெல்லாம் பாக்குற மாதிரி வெளிப்படுத்திட்டு இருந்தேன்னா அது ஆச்சரியம் தானே? நன்றியும் ஒரு பெரும் சமுத்திரத்தை தாண்டி அக்கறை போய் சேர்வது போல செய்து வைக்க அவ்வளவு அசாத்தியமான ஒரு பெருத்த கிரந்தத்தை செய்து முடித்து நான் ஜெயம் பெற்றேன் என்று யாவரும் அறியும்படி என் கீர்த்தி கொடியையும் நான் நட்டு வைத்தேன். சோ ஒரு சமுத்திரத்துல இருந்து இன்னொரு சமுத்திரத்துக்கு போய் சேர்ற மாதிரியான ஒரு விஷயம் அந்த கிரந்தத்தை எழுதி வைக்கிறது. அப்படிப்பட்ட கிரந்தத்தை எழுதி நான் ஜெயம் பெற்றேன், நான் வெற்றி பெற்று விட்டேன். கீதை என்னும் கோவிலை சுற்றுப்பிரகாரங்களோடு முதல் 17 அத்தியாயங்கள் சுற்றுப்பிரகாரங்கள், கலச அத்தியாயம் 18வது அத்தியாயம்னு 18ல சொல்லியிருப்பார். சோ அதை மீண்டும் கோடிட்டு காட்டுகிறார். கோவிலை சுற்றுப்பிரகாரங்களோடு முதல் 17 அத்தியாயங்களோடும் மாற்று மகாமேரு போன்ற கலசத்தோடும் 18வது அத்தியாயம் அது கட்டி வைத்த ஸ்ரீ குருவாகிய லிங்கத்தை அதன் நடுவில் ஸ்தாபித்து பூஜை செய்தேன். இதெல்லாம் நான் பண்ணேன்னு சொல்றாரு. ஆஹா, இன்னமும் அப்படி எவரும் சொல்ல மாட்டாருன்னு சொன்னீங்களேன்னு அவசரப்படாதீங்க, பின்னாடி வருவார். இப்படி நான் செய்தேன். முமுட்சுக்களாகிய சிறு குழந்தைகளுக்கு யாதொரு வஞ்சனையும் செய்யாத தாயாகிய கீதை
என்பவள் அந்த தன் குழந்தைகளை விட்டு பிரிந்து ஒருவரையொருவர் காணாமல் துக்கப்பட்டுக் கொண்டிருந்த போது தாயும் குழந்தைகளும் சேர்ந்து ஆனந்திக்கும்படி செய்து வைத்தது உங்களுடைய தர்மமே ஆகிறதுன்னு சொல்லி முடிக்கிறார். சரியா? செய்து வைத்தேன்னு சொல்லிட்டு கடைசியில கீதை என்னும் தாய், நம்மெல்லாம் குழந்தைகள், இத்தனை நாளா கீதை கிடைக்காம தாயை விட்டு பிரிஞ்ச குழந்தையை போல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த தாயை நம் ஞானதேவரும் வந்து அறிமுகப்படுத்தி அந்த தாயும் குழந்தையும் சேர்த்து வைத்து பெரிய ஒரு விஷயத்தை நான் செய்து வைத்தேன். இத்தனைக்கும் காரணம் உங்களுடைய தர்மம். நீங்கள் அமர்ந்து என்னிடம் கேட்டதால் இது சாத்தியமாகியது என்று சொல்ல வருகிறார். சாதுக்களாகிய நீங்கள் செய்த கிருபையை நான் அடைந்து அந்த கிருபையின் காரியமாக நான் சொன்னதாகிய இந்த கிரந்தம் அல்பமானது அல்ல. வார்த்தைகளை வளர்ப்பது, அதாவது உங்கள் கிருபையால நான் எழுதின வைத்த இந்த கிரந்தம், சரியா? முழுக்க முழுக்க ஏன் சாமர்த்தியத்தினால இல்ல, உங்களுடைய கிருபையால நான் செய்து வைத்த இந்த கிரந்தம் சாதாரணமானதல்ல. இப்ப நான் எழுதியிருந்தா அதை சாதாரணம்னு ஒத்துப்பேன். நானா எழுதுனேன், உங்களுடைய கிருபையால் எழுதப்பட்ட கீதை ஆயிற்று, இது சாதாரணமா இருக்க முடியுமா? நீங்கள் என் மேல் கிருபை செய்து என்னை இந்த கிரந்தத்தை முடித்து வைக்கும்படி செய்து வைத்தீர்கள். அதனால் நான் ஜென்ம ஜென்மங்களாக அனுஷ்டித்து இருந்த புண்ணியங்களின் பலனை அடைந்தவன் ஆனேன். எத்தனையோ ஜென்மங்களை நான் புண்ணியம் பண்ணியிருப்பேன் போல உங்களை நான் பார்க்கிறதுக்கு, உங்கள் கிருபையை நான் பெறுவதற்கு, அதனால் இந்த கிரந்தத்தை நான் செய்து முடித்தவன் ஆனேன் என்று வர்ணிக்கிறார். உங்களுடைய சகாயத்தின் மேல் விசுவாசம் வைத்து நான் என் மனசில் என்னென்ன ஆசைகளை பாராட்டி கொண்டேனோ அவை அனைத்தையும் நீங்கள் பூரணம் செய்து கொடுத்து என்னை மிக்கவும் சுகிக்கச் செய்தீர்கள். என்னுடைய எல்லா ஆசைகளும் இப்ப பூரணம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கீதை என்னும் கிரந்தத்தை எழுதியதன் காரணமாக என்னுடைய எல்லா ஆசைகளும் பூரணமானேன். நான் ஆத்மாவாக மாறிவிட்டேன், நான் ஞானியானேன். அப்படி இந்த ஞானியானதுக்கு நீங்க தான் காரணம். ஏன்னா உங்களுடைய கிருபையால் இது எனக்கு சாத்தியமாகிவிட்டது என்று சொல்லுகிறார். என்னுடைய ஆசையை தீர்த்து வைப்பதற்காக இந்த கீதை விஷயத்தில் நீங்கள் செய்து வைத்த இரண்டாவது சிருஷ்டியை பார்த்து, இப்போ கீதைங்கிறது ஆல்ரெடி இருக்கு, சரியா? கண்ணன் வந்து ஆல்ரெடி பகவத்கீதைன்னு ஒண்ணு கொடுத்தாச்சு. இப்ப அதே கீதையை ஞானேஸ்வரி அப்படிங்கிற பேருல இது இரண்டாவது சிருஷ்டி அப்படிங்கிறார். மறுபடியும் ஒரு கீதை தானே. இப்ப இந்த இரண்டாவது சிருஷ்டி யார் கொடுத்தாங்களாம்? இந்த கேட்கிற ஸ்ரோதாக்களால உருவாச்சான் இந்த இரண்டாவது சிருஷ்டி. ஆனா இந்த இரண்டாவது சிருஷ்டிங்கிறது சாதாரண இல்லப்பா. விஸ்வாமித்திரன் கூட தான் ஒரு சொர்க்கத்துல இருந்து இன்னொரு சொர்க்கத்தை படைச்சான். ஆனா அது அல்பம், அவன் படைச்ச சொர்க்கம். ஆனா நீங்க வந்து இரண்டாவது கிரந்தத்தை உருவாக்குறீங்க, இன்னொரு கீதையை நீங்க உருவாக்கி இருக்கீங்க, அது சாதாரணமானது இல்லை என்று அடுத்து வர்ணிக்கிறார். கேளுங்கள். இந்த கீதை விஷயத்தில் நீங்கள் செய்து வைத்த இரண்டாவது சிருஷ்டியை பார்த்து விஸ்வாமித்திரனுடைய சிருஷ்டி விஷயத்தில் எனக்கு சிரிப்பு தான் உண்டாகிறது. ஏன்னா இந்த சிருஷ்டியை பார்க்கும்போது அடைச்சி என்ன சிருஷ்டி பண்ணா, சொர்க்கத்தை உருவாக்கினானா விஸ்வாமித்திரன் என்று அவன் சிருஷ்டியை கண்டு எனக்கு சிரிப்பா இருக்கின்றது. ஏனென்றால் அது ஸ்திரீசங்குவுக்கு சந்தோஷம் செய்து வைப்பதை உத்தேசித்தும் பிரம்மதேவனை அவமானப்படுத்தி வைப்பதற்காகவும் ஏற்பட்ட நாசபத்தாக இருந்தது. ஒரே ஒருத்தனை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் அந்த பிரம்மதேவனை அவமானப்படுத்தணும்ன்ற ஒரு ஈகோல கிரியேட் பண்ணது சிருஷ்டி அது. அதனால அதை பார்த்தா சிரிப்பா தான் இருக்கு. ஆனா நீங்க பண்ண சிருஷ்டி, இந்த இரண்டாவது சிருஷ்டி ஞானேஸ்வரிங்கிறது அப்படியா அப்படின்னு பாராட்டுறாரு. இந்த சிருஷ்டியோ அப்படிப்பட்டதல்ல. சங்கர பகவான் தன் பக்தனாகிய உபமன்யு விஷயத்தில் தனக்கு ஏற்பட்ட அளவில்லா பிரேமையால் க்ஷீரசாகரத்தையே உண்டாக்கி வைத்தார். இதை கம்பேர் பண்றாரு, இந்த சிருஷ்டியினுடைய பெருமையை இப்படி கம்பேர் பண்றாரு. சோ பரமசிவன் ஒரு பெரிய க்ஷீரசாகரத்தை உண்டாக்கி வைத்து, அதுமோடு இல்லாமல் அது கூட காலாகால விஷத்தை வயிற்றில் அடக்கி கொண்டிருந்ததால் அந்த கிரந்த சிருஷ்டிக்கு உபமானம் ஆகாது. அதாவது உலக நன்மைக்காக தான் அவர் சீரசாகரத்தை படைச்சிட்டு அதுல காலாகால விஷம் வந்ததை அதை தன் கழுத்துல வாங்கி வச்சுக்கிட்டாரு. அவர் மட்டும் அதை வைக்கல அப்படின்னா இன்னைக்கு எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க அப்படிங்கிறது சுச்சுவேஷன். அப்போ உலக நன்மையை கருதி அவர் அந்த காலாகாலத்தை வச்சிருந்தார் இல்லையா, அதுக்கு கூட இந்த சிருஷ்டி உபமானமாகாதுப்பா. ஏன்னா இது அதை விட எல்லாருக்குமே உபயோகப்படும்படியான ஒரு சிருஷ்டியம். உலக மக்களுக்கு நன்மை கருதி தானே அவர் காலாகுடத்தை விஷயத்தை வச்சுக்கிட்டாரு. இந்த சிருஷ்டிங்கிறது இந்த உலக மக்கள் அத்தனை பேரையும் ஞானியாக்க வல்ல ஒரு சிருஷ்டி. அது அந்த பரமசிவனை விட மிஞ்சிய சிருஷ்டியாக இருக்கின்றது. அந்த உபமானம் கூட, அந்த எக்ஸாம்பிள் கூட இந்த சிருஷ்டிக்கு நான் ஈக்வேட் பண்ண முடியாது என்று இந்த ஞானேஸ்வரியை அவர் வர்ணிக்கின்றார். இருட்டு என்னும் ராட்சசனால் விழுங்கப்பட்டு கொண்டிருந்த ஜகத்தின் முறையை கேட்டு அதற்கு உதவி செய்ய சூரியன் ஓடி வந்து தன் பிரகாசத்தை உலகுக்கு கொடுத்தது உண்மையே. ஆனாலும் அந்த பிரகாசத்தோடு தாபம் ஏற்பட்டு உலக விருத்தி
உலகு வருந்தினதென்ற ஒரு தோஷம் இதில் காணப்படுகிறது. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் சூரியன் எக்ஸாம்பிள காட்டலாமா அப்படி யோசிக்கிறாரு. இந்த ஞானேஸ்வரி அப்படிங்கிற அந்த ஒரு கிரந்தத்திற்கு எதை எக்ஸாம்பிளா காட்டி இதை நான் பெருமை பாராட்டுவேன். அவர் எழுதுனதா சொல்லலைங்க. உங்களுடைய சகாயத்தால் எழுதப்பட்ட இந்த 2வது சிருஷ்டியின் பெருமை நான் வர்ணிக்கிறேன் ஆரம்பிச்சுட்டு ஃபர்ஸ்ட் சிவனை எக்ஸாம்பிளா காட்டினாரு. அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலையாம். சரி சூரியனை எக்ஸாம்பிள் காட்டலாம். இருட்டு நம்ம சொல்றோம்ல, அறியாமை என்னும் இருட்டை விலக்கி வைத்த நம் குரு ஞானதேவன் என்று சொல்லுவோம் இல்லையா? அப்ப அந்த சூரியனை எக்ஸாம்பிள் காட்டிடலாம். அவன் இருட்டெல்லாம் விளக்குறானே அப்படின்னு சூரியனை எக்ஸாம்பிள் காட்டலாம்னா கூட அவன் இருட்டை விளக்குறான்னாலும் எல்லாரையும் பொசுக்கிட்டுல இருக்கான். அதுலயும் ஒரு தோசை இருக்குல்ல, ஒரு நன்மை பண்ணிட்டு ஒரு தீமையும் சேர்த்து பண்ணிட்டான்ல, அதனால என்னால சூரியத்தை கூட ஈக்குவேட் பண்ண முடியல அப்படிங்கிறாரு. இனி அடுத்து சந்திரனை எக்ஸாம்பிளா காட்டலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. சந்திரன் ஆமா வெளிச்சத்தையும் கொடுக்குறான், குளிர்ச்சியையும் கொடுக்குறான். ஆனா அவன் ஒழுங்கா இருக்க மாட்டேன்றானே. 10 நாள் காணாம போயிடுறான், குட்டி குட்டியா வர்றான், திருப்பி வளர்றான், ஒரு நாள் தானே உருப்படியா இருக்கான். அவனே என்னால எக்ஸாம்பிள காட்ட முடியலையே என்று அவர் அடுத்து சொல்லுகிறார், கேளுங்கள். ஒரு தோஷம் அதில் காணப்படுகிறது. தாபத்தை அடைந்து உலகின் துக்கத்தை தீர்க்க சந்திரன் தன் குளிர்ந்த கிரணங்களை உதவி செய்தானே, ஆனாலும் களங்கத்தோடு கூடிய அவனை இவ்விஷயத்தில் உபமானமாக எப்படி சொல்ல முடியும்? களங்கத்தோடுனா அவன் சிறு சிறுசா பெருசாவான், திருப்பி குட்டி குட்டியா ஆயிட்டு இருப்பான் இல்லையா, அதுதான் களங்கம்ன்றாரு. ஆகவே சாதுக்களாகிய நீங்கள் இந்த கிரந்த தீர்மானத்தை எனக்கு செய்து கொடுத்து, யாரு இந்த படிக்கிற நம்ம தான் இந்த கிரந்தத்தை, அதாவது ஞானதேவர் பேசும்போது யார் கேட்டாங்களோ அவங்கெல்லாம் இந்த கிரந்தத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு மறுபடியும் சொல்றாரு. இந்த கிரந்த தீர்மானத்தை எனக்கு செய்து கொடுத்து உலகத்துக்கும் பெருத்த உபகாரத்தை செய்து வைத்தது முற்றிலும் உபமானமற்றதாகவே இருக்கிறது. Therefore, I cannot give any example to equate this ஞானேஸ்வரி. வேற எந்த எக்ஸாம்பிளும் என்னால காட்ட முடியல. சச்ச ஒரு விஷயமாக இந்த ஞானேஸ்வரியை நீங்க என் மூலமாக படைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. வளர்த்தி சொல்வதேன், நீங்கள் நான் ஆரம்பித்த தர்ம விஷயமான கிரந்தத்தை முடிவு பெற செய்து தந்தீர்கள். நான் ஸ்டார்ட் பண்ணி தான் வச்சேன், நீங்க தான் முழுசா எனக்கு எழுதி முடிச்சு கொடுத்துருக்கீங்க. இனி உங்களுக்கு நான் சதா அடிமை பூண்டிருப்பதே மிகுந்து நிற்கின்றது. அதனால நான் உங்களுக்கு அடிமையா இருக்க கூட தயாரா இருக்கேன் என்று சொல்லி ஞானதேவர் இந்த விஷயத்தை நிறைவு செய்கிறார். மேலும் ஒரு நம்ம எல்லாம் வாழ்த்தி ஒரு பிரார்த்தனையோடு இந்த ஞானேஸ்வரி என்ற கிரந்தம் நிறைவு பெற போகிறது. அதை நான் நாளை கண்டினியூ பண்றேன். இன்னைக்கு நம்ம ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஞானதேவர் நேற்று குரு காரணம்ன்றாரு, இன்னைக்கு நம்ம காரணங்கிறாரு இல்லையா? அது ஏன் என்று